நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலாக மதிக்கப்படுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம நபித்தோழர்களான சஹாபா பெருமக்களின் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகம் முழுவதும் எடுத்துச் சொன்ன இமாமுகள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் அறிந்த விஷயத்தை பின்பற்றுவதற்காக ஒன்று குழுமி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் வாய்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை நோக்கி பல கேள்விகளை இறைவன் நம்மை நோக்கி கேட்கின்றான். அதில் ஒரு கேள்வி என்னவென்றால், முஸ்லிம் என்றால் யார்? முஸ்லிம் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? முஸ்லிம்களுடைய பண்புகள் என்ன? முஸ்லிம்களுடைய இலக்கணங்கள் என்ன? அவர்கள் எப்படியாப்பட்ட பண்பு உடையவர்களாக இருப்பார்கள் என்பதை நோக்கி இஸ்லாம் நம்மிடத்தில் பல கேள்விகளை வைக்கின்றது. அதில் ஒரு கேள்விதான், முஸ்லீம் என்றால் யார்? நம்மள முஸ்லீம் என்ன யாருன்னு நம்ம சொல்லுவோம்? யாரெல்லாம் தாடி வச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தொப்பி போட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பைஜாமா ஜிப்பா போட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கைலி கட்டி இருக்கிறாங்களோ அவங்களாம் முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவோம். பெண்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், யாரெல்லாம் ஃபர்தா போட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் முக்காடு போட்டிருக்கிறாங்களோ, அவங்களாம் யார் சலாம் சொல்கிறாங்களோ அவங்களாம் முஸ்லீம் அப்படின்னு ஒரு இலக்கணத்தை நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா? உலகத்தில் முஸ்லீம் யாருன்னு கேட்டேன்னு சொல்லுவாங்க, அவர் தாடி வச்சுருப்பார், அவர் தொப்பி போட்டிருப்பார், பைஜாமா ஜிப்பா போட்டிருப்பாங்க. இப்படி தான் நம்ம அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றோம்.